அன்பு நண்பர்களே, தகவல் களஞ்சியம் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சென்றிருக்கும் இடம் முக்கொம்பு சுற்றுலா மையமாகும். இது எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சி மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் வழியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே தான் காவிரி கொள்ளிடம் என ரெண்டாக பிரியுது. கொள்ளிடம் ஆறு காவிரி வடபுறமாக பாயுது. காவிரி தென்புறம் முக்கொம்பும் வடபுறம் வாத்தலையும் இருக்குது. காவிரியில் வரும் தண்ணீர் முக்கொம்பில் இருந்து காவிரி காட்டிலும் கொள்ளிடம் ஆறு வழியாக அதிக அளவில் வெளியேறி கடலில் கலந்து வந்தது. இதை முறைப்படுத்தி அதிக அளவு பாசனத்தை பயன்படுத்த சொல்லி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து தான் அதுக்கு ஒரு பொறியாளர் போட்டாங்க. சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற பொறியாளர் 1829 இந்த பணிக்காக பொறுப்பேற்றார். அவர் என்ன பண்ணார், மணல் மேடுகளால் நீர் போக்கு தடைப்பட்டிருந்த கல்லணையில் மணல் போக்கிகள்லாம் அமைச்சார். கல்லணையின் கட்டுமான உத்தியாக கவரப்பட்ட அவர் கல்லணையின் முன்மாதிரியாக கொண்டு முக்கொம்பில் கொள்ளிடம் ஆற்றுல குறுக்கே 630 மீட்டர் நீளத்தில் 40 அடி அகலத்தில் 6 அடி உயர 45 மதுகள் கொண்ட மேலணையை கட்டினார். இந்த பணிகள்லாம் 1834 வருஷம் தொடக்கினாங்க. 1836 வருஷம் முடித்தாங்க. அது பிறகு 1846 ஆண்டில் அணையின் மீது பாலம்லாம் கட்டினாங்க. இந்த அணையிலேருந்து காவிரி தென்புறமாக கால்வாய் வெட்டப்பட்டு பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் சென்று கடலில் கலப்பது தடுக்கப்பட்டது. மேலும் வெள்ளக்காலத்தில் பெரிய நீரானது இந்த அணை மூலம் கொள்ளிடத்தில் திருப்பி விடப்பட்டு காவிரி டெல்டா பகுதியை பாதுகாத்தாங்க. இந்த அணை பகுதியில் பூங்காவும் சுற்றுலா தலங்களும் இருக்கின்றன. இந்த இடத்துல தண்ணீர் வெளியேறும் பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் இங்கே குளிர் போடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இப்போ அனுபவிச்சுட்டு போகிறாங்க. இந்த அணையானது மேட்டூர் அணையிலேருந்து கரெக்டாக 177 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இந்த மேல் அணையிலேருந்து அதிகபட்சமாக ஒரு வினாடிக்கு 2.70 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்க முடியும். கடந்த 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, இந்த காவிரி வெள்ள நீர் ரொம்ப அதிக அளவில் வந்தது. ரொம்ப அபாயகரத்தை எட்டினதுனால கொள்ளிடம் கதவணைகளை திறந்து விட்டுட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா, கொள்ளிடம் பாலத்தின் 5வது தூண்லேருந்து தொடர்ச்சியாக 9 தூண்களும் மதகுகளும் 408 அடி நீளத்துக்கு உடைஞ்சு கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அதன் பிறகு தான் அந்த புதிய கதவணை கட்டினாங்க. இங்கே பார்க்குற இடம் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு விளையாடுறதுக்கான இடங்கள், பார்க்கு, சிலைகள் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைகள் நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் லொக்கேஷனாக இருக்குது. அவ்வளோ பிரபலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த இடம். இது ஒரு புறம் இருக்க, இந்த அகண்ட காவேரிங்கிறது காவேரி, கொள்ளிடம், புள்ளம்பாடி அப்படின்னு 3 நீர்நிலையாக பிரித்து போகுதுங்க. இந்த 3 ஆறுகளுக்கு கதவணைகள் இங்கே தான் திறந்து விட்றாங்க. இந்த 3 ஆறுகளும் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களுக்கு போய் பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்குதுங்க, குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இதில் முதலாவதாக காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் திருச்சி, கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஆகிய ஊர்களுக்கு போகுதுங்க. போயிட்டு பூம்புகாரில் போய் கடலில் கலக்குது. இந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்கான பாசன நீராகவும் பயன்படுது. 2வது பிரிவு கொள்ளிடம் ஆற்றுல வரக்கூடிய தண்ணீர் கல்லணை, திருமானூர், ஜெயங்கொண்டம், அணைக்கரை, சிதம்பரம் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போய் கடைசியில் வங்காள விரிகுடா கடலில் கலக்குதுங்க. இதுவும் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அப்புறம் பாசன வசதியாக பயன்படுதுங்க. 3வது இருக்கிறது புள்ளம்பாடி கால்வாய். திருச்சியில் வடபகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களான குணசீலம், மண்ணச்சநல்லூர், சமயபுரம், லால்குடி போன்ற ஊர்களுக்கெல்லாம் போய் அங்கேயும் பாசன வசதி, குடிநீர் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கொம்பில் முத்தரசநல்லூருங்கிற இடத்துல ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக
வறண்ட பகுதிகளான புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சிறந்த திட்டம். இந்த காரணங்களால் இந்த ஊர் விவசாயத்துக்கும் பயன்படுது, சுற்றுலாத்தலமாகவும் பயன்படுது. அதனால் தான் தினமும் மக்கள் நிறைய வர்றாங்க. இந்த இடத்துல குழந்தைகள் விளையாடுறதுக்கும், கூடி மகிழ்கிறதுக்கும், பெரியவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் படகு குழாம் இருக்குது, பூங்கா இருக்குது. வேறு எதோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு இயற்கையோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்கள், குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஜெயிண்ட் வீல் போன்ற விளையாட்டு சாதனங்கள் இங்கே இருக்குங்க. அதனால் வர்றவங்க ரொம்ப சந்தோஷம் விளையாடுறாங்க. இந்த இடத்துல விளையாட்டு மட்டும் இல்லாமல் மக்கள் சாப்பிட்றதுக்காக கேன்டீன் வச்சுருக்காங்க, டீ ஸ்டால் இருக்குது, மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கிதுங்க. அதனால் வர்றவங்களுக்கு உணவு பிரச்சனைங்கிறது இல்லைங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கம்பரசம்பேட்டை, முத்தரசநல்லூர், ஜீயபுரம் ஆகிய ஊர்கள் வழியாக இந்த ஊருக்கு வரலாங்க. அதே போல் ட்ரெயினில் வரக்கூடியவங்க திருச்சி கரூர் ரயில்வே வழித்தடத்தில் எலுமனூருங்கிற இடத்துல இறங்கி இந்த முக்கொம்பு சுற்றுலாத்தலத்துக்கு வரலாங்க. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளோட சின்ன பட்ஜெட்டில் மனசுக்கு நிறைவாக ஒரு டூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முக்கொம்புக்கு போய் பார்க்க மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் தான் முக்கொம்பு ஒரு ஸ்பெஷல் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் குறிப்பிட்ட சீசன் தாங்க இருக்குங்க. ஆனால் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு சீசனுங்கிறதே கிடையாது. வருஷத்தில் 365 நாளும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வரலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸ் ஆவாங்க, உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆக கண்டிப்பாக இந்த இடத்த குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது விசிட் போட்டுருங்க. கூடுதலாக வர்றது நல்லது தான். ஏன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மன திருப்தி மிகவும் அதிகமாக தான் இருக்கும். எனவே எல்லோரும் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.